வானிலையில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி 6 பல் பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே 10 சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 6 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே அரை தக்காளி, இது பெரிய சைஸ் தக்காளிங்கிறனால கால்வாசி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து அந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கின உடனேயே இந்த எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு அந்த எண்ணெயிலேருந்து எடுத்து மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுத ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம வதக்கின எண்ணெயை அதிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தோசை வார்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதே போல் அந்த தோசையோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயும் இல்லை நல்லெண்ணெயும் மேலே இதே போல் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான பூண்டு கார தோசை சூப்பராக ரெடி ஆயிருக்கு. வழக்கம் போல் இல்லாமல் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தா எப்பவும் போல் இல்லாமல் 2 தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.